Hi students, this is Parthiban here, handling mathematics for higher secondary students. Welcome you all to Vidyalakshmi YouTube channel. So in the previous videos, we deal with integral calculus, that is antiderivative concepts. So let us go for the continuation. Okay, let's enter into the problems. Have a look at the example number 9.14. Evaluate integral 0 to 1.5 box x square dx where box x is the greatest integer function. Students, in the previous videos we saw one problem in connection with box function, that is step function. And the box function இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா step function அப்படினு சொல்றாங்க. So அந்த step function இந்த modulus function சில trigonometric functions இதெல்லாம் பாத்தீங்கன்னா யூனிஃபார்மா ஒரே அவுட்கம் நமக்கு கொடுக்காது. So அந்த interior values க்கு ஏத்த மாதிரி அந்த functionsோட அவுட்கம் மாறிக்கிட்டே இருக்கும். So different actions play பண்ணும். ஸோ அதனால நீங்கள் இதுக்கு டைரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியாது. எங்கன்னா பார்த்துருக்கீங்களா, பாக்ஸ் எக்ஸுக்கு இன்டகிரல் ஃபார்முலா இருக்கா? எக்ஸ் பவர் என்னுக்கு நம்ம கொடுத்துருப்போம், ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருப்போம், லாக் எக்ஸ் கொடுத்துருப்போம், எல்லாத்துக்கும் ஃபார்முலாஸ் நமக்கு டெரைவ்டாக இருக்கும் நமக்கு. பட் பாக்ஸ் எக்ஸுக்கு நமக்கு டெரைவ்டு ரிசல்ட் நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து தன்னோட ஆக்ஷனை மாற்றிக்கிட்டே இருக்கும், அவுட்புட்டை வெவ்வேறு அவுட்புட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கு இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நம்ம டீகாம்போசிஷன் எடுக்கணும் நம்ம. ஸோ டைரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியாது. So as usual நம்ம proceed பண்ணலாம். Let us take the given integral to be I. So solution, let us take the given integral to be I equal to integral 0 to 1.5 box x square into what? Dx. Into dx. Okay. Let us take it is equation number 1. Right. Students, already I told you one thing. Whatever the input you give for x in a box function, output will be an integer. நம்ம உள்ள டெசிமல் கொடுக்குறோம், ரேஷனல் கொடுக்குறோம், இரேஷனல் கொடுக்குறோம், என்ன கொடுத்தாலும் அவுட்புட் இன்டீஜராக தான் வரும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஐடியா கூட சொல்லியிருக்கேன். ஒரு டெசிமலாக இருக்கிறப்ப இம்மீடியட் ப்ரெசிடிங் ரவுண்டிங் நம்பர் தான் நம்ம அவுட்புட்டாக எடுக்கணும். அகைன் ரிப்பீட், இம்மீடியட் ப்ரெசிடிங் ரவுண்டிங் நம்பர் தான் ஆன்சராக வரும். ஸோ அந்த ஆஸ்பெக்ட் அங்கே யூஸ் பண்ணுங்க. ஒரு விஷயம் கிளியராக இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, நம்மளோட ஸ்பேஸே பார்த்தீங்கன்னா லிமிட்டோட ஸ்பேஸே பார்த்தீங்கன்னா 0ல ஸ்டார்ட் பண்ணி 1.5ல முடிக்கிறோம். நம்ம ஸ்பேஸே இவ்வளோதான், இதுக்குள்ளே தான் நம்ம டீல் பண்ணணும். சரி, இந்த பாக்ஸுக்குள்ளார எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கங்க. சரி, டெஃபினட்டாக அவுட்புட் நமக்கு இன்டீஜராக தான் இருக்கும், இன்டீஜர்ஸாக தான் இருக்கும். ஸோ நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 0, நெக்ஸ்ட் இன்டீஜர் 1, நெக்ஸ்ட் இன்டீஜர் 2, 3, 4 அப்படியே போயிட்டே இருக்கும்பா. ஸோ வி ஆர் லுக்கிங் ஃபார் எக்ஸ். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் நாங்கள் ரூட்டாக போகுமா, ரூட் ஆஃப் 0 என்ன 0, ரூட் ஆஃப் 1 என்னப்பா 1, ரூட் ஆஃப் 2 நெக்ஸ்ட் என்ன வருது ரூட் ஆஃப் 2. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், பியாண்ட் த லிமிட் நம்ம போகக்கூடாது. நம்மளோட லிமிட் வந்து 0 to 1. அட் த மேக்ஸிமம் வி கேன் கோ 1.5. அந்த 1.5க்கு மேலே நம்ம போகக்கூடாது, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, இந்த ரூட் 2 அப்படின்னா அதோட அப்ராக்சிமேட் வேல்யூ நமக்கு தெரியும் 1.414. ஸோ ஸ்டில் விதின் த லிமிட் தான் நம்ம இருக்கும். 1.5க்கு உள்ளதான் நமக்கு 1.414 இருக்கு. ஸோ இது அக்செப்டபிள் வேல்யூ தான். நெக்ஸ்ட் நீங்க எடுத்தீங்கன்னா ரூட் 3 கிடைக்கும். ரூட் 3 கிடைக்கும். ரூட் 3யோட வேல்யூ அப்ராக்சிமேட் வேல்யூ என்ன 1.732. சி அவுட் ஆஃப் இன்டர்வல் போது பாருங்க, 1.5ஓட நிற்கணும் நம்ம. 1.5 இல்லை 1.5க்கு முன்னாடி நிற்கணும். இங்க ரூட் 3 நீங்க போனீங்க அப்படின்னா 1.732. ஸோ தாண்டி போயிட்டோம். ஸோ இந்த வேல்யூஸ்லாம் வராது, இதுக்கு மேலே இருக்கிறதும் வராது. ஸோ நம்மளோட சூட்டபிள் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 0, 1, ரூட் 2 அவ்வளோதான். அதை இங்கே பிளாட் பண்ணுங்க. 0 ஆல்ரெடி இங்கே இருக்கு. நெக்ஸ்ட் 1 இங்கே போடுங்க, 1 இங்கே இருக்கு. நெக்ஸ்ட் ரூட் 2, ரூட் 2னா 1.414 சம்வேர் ஹியர். இது ரூட் 2, எண்டிங் வேல்யூ 1.5. ஸோ நாம இருக்கிற இன்டர்வல் 0 to 1.5 அப்படின்ற இன்டர்வலை 3 சப் இன்டர்வல்ஸாக பிரிச்சிருக்கோம். 0 to 1, 1 to ரூட் 2, ரூட் 2 to 1.5 பிரிச்சிருக்கோம். சரி, தட் இஸ் பர் ஃபர்ஸ்ட் பார்ட். இப்போ ஒவ்வொரு இன்டர்வல்லையும் இந்த பாக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்னவா ஆக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். கொஞ்சம் பாருங்க. சரி, இந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வல் வாங்கப்பா, நம்ம எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு இன்டர்வல்லையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்வல் வந்து 0 less than x less than 1. இந்த இன்டர்வல்ல பாக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்னவா ஆக்ட் ஆக போகுதுன்றதை பார்க்கணும் நம்ம. சரியா? சரி, இந்த இன்டர்வல்ல ஒரு வேல்யூ சொல்லுங்கப்பா. 0க்கும் 1க்கு இடையில ஒரு வேல்யூ சொல்லுங்க. 0.1 கூட நம்ம எடுத்துப்போமே. சிம்பிளா 0.1 இங்க போடுங்க.
0.1 squared. 0.1 ஸ்கொயர் பண்ண என்ன வருது? 1 1s are 1 தான். 2 decimal தள்ளி பாயிண்ட் வச்சிங்கன்னா 0.01. What is the value of box of 0.01? ஸோ இன்டீரியர் டெசிமலாக இருக்குது, டெஃபினட்டாக அது ஆன்சராக இருக்க முடியாது. இன்டீரியர் நம்ம என்ன கொடுத்தாலும் அவுட்புட் இன்டீஜராக தான் இருக்கணும். ஸோ இதுக்கு இம்மிடியேட்டாக வரக்கூடிய ப்ரெசிடிங் இன்டீஜர் என்னன்னு பாருங்கள், 0. 0.01க்கு முன்னாடி வரக்கூடிய இம்மிடியேட் இன்டீஜர் 0 தான். அப்போது இந்த 0 to 1 இந்த இன்டர்வல் முழுக்க வேறு வேல்யூ கூட நீங்கள் கொடுங்க, 0.2ஓ 0.3ஓ 0.4ஓ என்ன கொடுத்தீங்கனாலும் அதை ஸ்கொயர் பண்ணுறப்ப ஆன்சர் வந்து 0 பாயிண்ட் சம்திங் தான் கிடைக்கும். அந்த 0 பாயிண்ட் சம்திங்க்கு பாக்ஸ் எடுத்தீங்கன்னா ஆன்சர் டெஃபினட்டாக 0 தான் இருக்கும். ஸோ 0 to 1ல முழுக்க ஃபங்க்ஷன் ஆக்ட் ஆகுது, 0வா ஆக்ட் ஆகுது. அதை எங்கே சும்மா மேலே எழுதிக்கிங்க, இந்த இடத்துல எழுதிக்கிங்க 0. ஓகே, லெட் அஸ் கோ டு நெக்ஸ்ட் இன்டர்வல் 1 to √2. 1 less than x less than √2. இந்த இன்டர்வல்ல ஒரு வேல்யூ நீங்கள் எடுக்கணும். இங்கே பாருங்க, √2ஓட அப்ராக்சிமேட் வேல்யூ நமக்கு ஏற்கனவே தெரியும் 1.414 சம்திங். ஸோ 1க்கு மேலே 1.414க்கு உள்ள எதனா ஒரு வேல்யூ சொல்லுங்க. 1.1 கூட எடுங்களேன், 1.1 எடுத்துக்கோங்க. பாருங்க, அப்போ பாக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1.1 எடுத்துக்கிறேன். 1.1 ஹோல் ஸ்கொயர். வாட் இஸ் 11 11s are 121. So you are getting 1.21. Close the bracket. What is the box value of 1.21? கண்டிப்பாக 1.21 ஆன்சராக இருக்க முடியாது, ஏன்னா டெசிமலாக இருக்கு. 1.21க்கு இமிடியேட்டாக ப்ரெசிடிங்கில் வர இன்டீஜர் என்ன? 1 தான் வருது. ஸோ ஆன்சர் என்ன? 1. அப்போது வேறு வேல்யூஸ் கூட எடுக்கலாம். நான் 1.1 சாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். 1.2 1.3 அந்த 1.414க்கு முன்னாடி என்ன வேல்யூ வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்து போட்டிங்கனாலும் ஆன்சர் 1 தான் வரும். ஸோ செகண்ட் இன்டர்வலில் அந்த பாக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆக்ட் ஆகுதுன்னா 1 ஆக்ட் ஆகுது. அந்த 1 இங்கே போட்டுக்குங்க, 1. Now let us go to the last interval, √2 to 1.5. √2 less than x less than 1.5. இந்த இன்டர்வல் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி 1.414 அதுக்கு மேலே 1.5க்கு உள்ள ஒரு வேல்யூ நாம எடுக்கணும். எடுத்து பாருங்க, எதுனா 1.414க்கு மேலே 1.5க்கு உள்ள அப்படின்னா எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 பாயிண்ட் இங்கே 4 தானே இருக்கு, 4.1 இருக்கு, 1.41 இருக்கு, 4.2 எடுத்துப்போம். 4.2 எடுத்துக்கோங்க. 4.2 ஸ்கொயர் 1.42 ஹோல் ஸ்கொயர். திரும்ப சொல்கிறேன், 1.414க்கு மேலே இருக்கணும், 1.5க்கு உள்ள இருக்கணும். அப்போ 1.41 இருக்கு, நீங்கள் 4.2 எடுத்துக்கோங்க. ஸோ வாட் இஸ் 1.42 ஸ்கொயர்? இங்கே மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்க, 1.42 into 1.42. Let us multiply as usual manner. 2 2s are 4, 2 4s are 8, 2 1s are 2. 4 2s are 8, 4 4s are 16, remainder 1, 4 plus 1 5. Finally we should multiply by 1. 1ஆல் multiply பண்ணீங்கன்னா 2 4 1. So 4 16க்கு 6 balance 1, 3 plus 6 9, 9 plus 2 11 balance 1, 6 plus 4 10 0 balance 1 2. So 4 digits 2 digits 2 digits டோட்டலாக 4 digits தள்ளி பாயிண்ட் வரணும். அப்போ பாயிண்ட்டுங்க வரும் 2.0164. பாக்ஸ்குள்ளே என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2.0164. சி இன்டீரியர் 2 பாயிண்ட் சம்திங் இருக்கு, டெசிமலாக தான் இருக்கு, அது ஆன்சராக இருக்க முடியாது. அப்போ இமீடியட் ப்ரெசிடிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 2 தான். ஸோ இங்கே ஆன்சர் என்னவா இருக்கு? 2. ஸோ இந்த கடைசி இன்டர்வல்ல அந்த பாக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆக்ட் ஆகுது? 2 ஆக்ட் ஆகுது. பாருங்க, ஃபர்ஸ்ட் இன்டர்வல்ல 0 ஆக்ட் ஆகுது, செகண்ட் இன்டர்வல்ல 1 ஆக்ட் ஆகுது, கடைசி இன்டர்வல்ல 2 ஆக்ட் ஆகுது. சி எக்ஸாம்ல இவ்வளோ பெரிய ஒர்க் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது இந்த எக்ஸாக்ட் சம்மு நம்ம எக்ஸாம்ல வந்துச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க இந்த ஒர்க்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு கூட டைரக்டா இதை எழுதிக்கலாம். ஸோ வி ஆர் ஸ்டார்டிங் வித் 0 தென் 1 தென் 2. சி ஃபங்க்ஷன் மாத்திட்டான், எக்ஸ் கியூப் எக்ஸ் பவர் 4 அப்படின்னு மாத்திட்டானா தேர் யூ ஹேவ் டு பி லிட்டில் கேர்ஃபுல். ஏன்னா இதே மாதிரி 0 1 2 இருக்குன்னு சொல்ல முடியாது, வேல்யூஸ் கொடுத்து பார்த்து தான் நீங்கள் ஜட்ஜ் பண்ணணும். ஸோ நவ் எவ்ரி திங் இஸ் ரெடி. ஸோ இன்டர்வலை ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம், அந்தந்த இன்டர்வலில் அந்த mod x ஸ்கொயர் என்ன ஆக்ட் பண்ணிதுன்னு போட்டிருக்கோம். நவ் we can go for a split. இந்த இன்டகரலை ஸ்பிளிட் பண்ணலாம். நம்ம ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்த்துருக்கோம், நமக்கு a to b அப்படின்ற இன்டர்வல் இருக்குன்னா அந்த ஏக்கும் பிக்கும் இடையில சில இன்டர்மீடியட் வேல்யூஸ் இருக்குதுன்னா அந்த இன்டர்மீடியட் வேல்யூ எடுத்துக்கிட்டு இன்டகரலை தனித்தனியாக பிரித்து சம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். நம்ம ஞாபகம் இருக்கா பாருங்க, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்காது? ஞாபகம் இருக்கா பாருங்க. Remember that integral a to b f of x dx equals
integral a to c f of x dx plus integral c to b f of x dx அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கேன் where a less than c less than b. இதை ஞாபகம் இருக்கா பாருங்க, ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கிற ஏதோ ஒரு வேல்யூ தான் c. அப்படி இருந்துச்சுன்னா அந்த இன்டகரலையே ரெண்டு இன்டகரோட சம்மா எழுதலாம். பட் இந்த இடத்துல நமக்கு ரெண்டு வேல்யூஸ் இருக்கு. நமக்கு எத்தனை வேல்யூஸ் இருக்கு? 2 வேல்யூஸ் இருக்கு பாருங்க. 0 to 1.5 தான் லிமிட். இடையில நமக்கு ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு. அப்ப எத்தனை இன்டகரலா பிரிக்கலாம் பாருங்க. 0 to 1 அதுக்கு ஒரு இன்டகரல், 1 to √2 அதுக்கு ஒரு இன்டகரல், √2 to 1.5 அதுக்கு ஒரு இன்டகரல். டோட்டலா நமக்கு 3 இன்டகரலா பிரியுது. ஸோ ஈக்குவேஷன் 1 நம்ம ரீரைட் பண்ணலாம். Therefore equation 1 certainly becomes I equal integral சொல்லுங்க 0 to 1 box x square into dx, then 1 to √2 box x square into dx, then √2 to what is the next value? √2 to 1.5, √2 to 1.5 box x square into dx. Okay, now ஒவ்வொரு இன்டர்வல்லையும் அந்த ஃபங்க்ஷன் என்ன ஆக்ட் ஆகுதுன்னு நம்ம எழுதியிருக்கோம். அதை நீங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. 0 to 1ல பாக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆக்ட் ஆகுது? 0 ஆக்ட் ஆகுது எழுதியிருக்காங்க. 1 to √2ல ஃபங்க்ஷன் என்ன ஆக்ட் ஆகுது? 1 ஆக்ட் ஆகுது dx. √2 to 1.5ல என்ன ஆக்ட் ஆகுது? 2 ஆக்ட் ஆகுது, 2 into dx. பாருங்க, முன்னாடி பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்வல்ல 0 ஆக்ட் ஆகுது, செகண்ட் இன்டர்வல்ல 1 ஆக்ட் ஆகுது, தேர்ட் இன்டர்வல்ல 2 ஆக்ட் ஆகுது. ஸோ அதை தான் நான் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். ஓகே, now you see that here 0 into anything 0. So this case ruled out. அப்படியே இக்னோர் பண்ணுங்க. இங்க நீங்க 1 x இன்டகிரேட் பண்ணீங்கன்னா 1 தானே, ஆக்சுவலி 1 இன்டகிரேட் பண்ண x தானே. ஸோ லிமிட்ஸ் 1 to √2. there 2 இன்டகிரேட் பண்ணீங்கன்னா 2x தானே. ஏன்னா நமக்கு ரிசல்ட் இருக்கு, ஒரு கான்ஸ்டன்ட் இன்டகிரேட் பண்ணா kx. எந்த ஒரு கான்ஸ்டன்ட் இன்டகிரேட் பண்ணாலும் கூட x அசோசியேட் பண்ணிக்கணும், அதான் இன்டகிரேஷன் ரூல். ஸோ இங்க லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா √2 to 1.5 இருக்கு. Okay, now as usual manner put upper limit, take minus sign, then lower limit. What is upper limit? √2 minus lower limit 1 plus put upper limit here 2 into 1.5, 2 into 1.5 minus lower limit 2 into √2. Okay, let us simplify this a bit. Let us simplify this. Okay, here √2 minus 1 as such, √2 minus 1. What is 2 into 1.5? 3 plus 3 minus 2 into √2 as such, 2 √2. And this is nothing but, இது ரெண்டும் பாருங்க கம்பைன் பண்ணலாம், இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணலாம். 3 minus 1 2, 1 time of √2 minus 2 time of √2. So answer is what? √2, 1 time of √2. So finally answer is 2 √2. So students, I hope you understand this problem. இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் வரப்ப பாக்ஸ் எக்ஸ் ஸ்கொயரு, மாடுலஸ் எக்ஸ் பர்டிகுலர்லி, இல்லை மாடுலஸ் ஆஃப் எக்ஸுக்குள்ளவே சைன் எக்ஸ், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்குள்ளவே காஸ் எக்ஸ், இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் வரப்ப, ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்றது நான் எதை வச்சு சொல்றேன்னா, சில ஃபங்க்ஷன் வந்து யூனிஃபார்மாக ஒரே ஒரு அவுட்கம் தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும். சி இங்க அந்த மாதிரி கிடையாது. இதோட அவுட்கம் பாருங்க, இந்த இன்டர்வல்ல 0 ஆக்ட் ஆகுது, அடுத்ததுல ஆக்ஷனை மாத்துது, 1 மாத்துது, அடுத்ததுல 2 மாத்துது. ஸோ யூனிஃபார்மா இல்லை அவுட்கம். ஸோ ஒவ்வொரு இன்டர்வல்லையும் அதோட ரோல் மாறிக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வரப்ப நீங்க டெஃபினட்டா இந்த மாதிரி டீகோட் பண்ணணும், செம்ம டீகோட் பண்ணணும், அந்த இன்டர்வல் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும், ஒவ்வொரு இன்டர்வல்லையும் எப்படி அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச பிறகு அந்த ப்ராப்பர்ட்டி நீங்க அப்ளை பண்ணணும். இன்டகரல்ல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு, இடையில எத்தனை வேல்யூ ஒன்னா கிடைக்கலாம், அதை பேஸ் பண்ணி எத்தனை இன்டகரலா ஒன்னா நீங்க சம்மா எழுதலாம். சம்மா எழுதுறீங்க, வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்றீங்க, இன்டகிரேட் பண்ண சிம்பிள் இன்டகிரேஷன் தான். இன்டகிரேஷன் ஒன்றும் பெரிய இன்டகிரேஷனே கிடையாதுங்க. இது மேக்ஸிமம் ஒரு 3 மார்க் கொஸ்டினாக தான் இருக்கும், 5 மார்க் கிடையாது உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் 3 மார்க் கொஸ்டின். இன்டகிரேஷனுங்க பெரிய விஷயமே கிடையாது, சிம்பிள் இன்டகிரேஷன் தான். உங்களுக்கு செக் எங்கே வச்சிருக்கான்னா, இந்த ஃபங்க்ஷனில் வச்சிருக்கான் பாக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதோட நேச்சர் தெரியணும், நேச்சர் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணணும். ஸோ அங்கே தான் இருக்குது, இன்ட்ரோடக்டரி ஒர்க் தான் கொஞ்சம் இருக்குது, அதர்வைஸ் இட் இஸ் அ குவைட் ஈஸி ப்ராப்ளம். Okay students, let's move to example number 9.15. Let's see that. Evaluate integral minus 4 to 4 modulus of x plus 3 into dx. Students, again you got a different function, modulus of x plus 3.
முன்னாடி சம்ம மாதிரியே இதுவும் வித்தியாசமான சம் தான். மாடுலஸ் ஃபங்க்ஷன் எப்பவுமே டபுள் ஆக்ஷன் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன். இது ஒரே ஆக்ஷன் பண்ணாது, ரெண்டு விதமாக ஆக்ட் ஆகும். ஸோ டெஃபினட்டாக தான் டீகோட் பண்ணி ஆகணும். ஸோ ஆஸ் யூஷுவல் மேனர் கிவன் இன்டெக்ரல் நம்ம என்ன செய்யலாம்னா ஐன்னு எடுத்துக்கலாம். சொல்யூஷன். அப்போ அந்த ஃபங்க்ஷனோட நேச்சர் தெரியணும். அந்த ஃபங்க்ஷனோட நேச்சர் எல்லாம் 11th படிச்சிருக்கீங்க, 10th படிச்சிருக்கீங்க. சில ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க அதோட ஐடியாஸ்லாம் மெமரியில் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டா தான் சம் போட முடியும். பாருங்க. ஸோ லெட் அஸ் டேக் த கிவன் இன்டெக்ரல் டு பி ஐ. I equal to integral -4 to 4 modulus of x plus 3 into dx பா. இதை ஒன்றுன்னு வச்சுக்கோங்கப்பா. So students please remember that modulus of x ஓட ஆன்சர் ஞாபகம் இருக்கா பாருங்க. அது x ஆக்ட் ஆகும் எப்பன்னா x is positive. அது -x ஆக்ட் ஆகும் எப்பன்னா x is negative. ஆனால் பசங்க என்ன பண்ணாங்க, சார் மாடுலஸ்குள்ள ப்ளஸ் வேல்யூ போட்டாலும் ப்ளஸ்ஸாக தான் வரும், மைனஸ் வேல்யூ போட்டாலும் ப்ளஸ்ஸாக தான் வரணும். காரணம் இதுதான். இங்கே பாருங்க, ப்ளஸ் வேல்யூவாக இருக்கிறப்ப அப்படியே எழுதணும், மைனஸ் வேல்யூ இருக்கிறப்ப நீங்கள் ஒரு மைனஸ் போடுறீங்க. ஸோ தட் மைனஸ் மைனஸ் வில் பிகம் ப்ளஸ். ஸோ அதுதான் ஐடியா. இந்த ஐடியா வச்சு இதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுங்க. ஒரு சின்ன சேஞ்ச், எக்ஸ்ன்ற பிளேஸில் என்னப்பா இருக்குங்க, x + 3 இருக்கு. அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுங்க. இந்த டெஃபினிஷனில் எக்ஸ்ன்ற இடத்துலலாம் x + 3 போடுங்க. ஸோ மாடுலஸ் ஆஃப் x + 3 ஈக்குவல், இங்கே x + 3 கிடைக்கும், இங்கேயும் நமக்கு x + 3 போடணும். x + 3 greater than or equal 0. Here minus of x + 3, இங்கேயும் x இருக்கு, அப்போ x + 3 lesser than 0. இது இன்னும் கொஞ்சம் ஃபைனராக எழுதலாம். So this is nothing but, பாருங்க அங்கே என்ன இருக்கு, x + 3 இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, இந்த +3 ரைட்ல எடுத்துட்டு போங்க. +3 என்ன ஆயிடும், -3 ஆயிடும். ஸோ x is greater than or equal to -3. இந்த சிமிலர் வே ஹியர் minus of x + 3, இந்த +3 ரைட்ல எடுத்துட்டு போங்க. அப்போ x is lesser than -3. ஓகே. ஸோ டபுள் ஆக்ஷன் நம்ம பிரிச்சாச்சு. இந்த ஃபங்க்ஷன் வந்து அதாவது மாடுலஸ் ஆஃப் x + 3 அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதோட ரெண்டு ஆக்ஷன் நான் எழுதியிருக்கோம். -3ல தான் சேஞ்ச் ஆஃப் ஆக்ஷனே பண்ணுது. அது -3ல இருந்து -3க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் -of x + 3 ஆகும். -3க்கு ரைட்ல இந்த கேஸ்ல x + 3 ஆகும் ஆக்ட் ஆகுது. இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு லைன் போட்டுக்குங்க. பாருங்க, ஒரு லைன் போட்டுங்க. நம்மளோட ஸ்பேஸே பார்த்தீங்கன்னா நம்ம இன்டெக்ரல்ல ஸ்பேஸ் பாருங்க, -4 to 4 தானே. ஸோ இந்த எண்டு -4ன்னு எடுத்துக்கலாம், இந்த எண்டை +4ன்னு எடுத்துக்கலாம். இவ்வளோதான் நம்ம ஸ்பேஸ். சேஞ்ச் ஆஃப் ஆக்ஷன் நடக்கிற இடம் -3. ஸோ -3 இங்கே எங்கேயோ இருக்கு. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது -3க்கு லெஃப்ட் சைடு இது இருக்கு பாருங்க. -3க்கு லெஃப்ட், அதாவது இந்த ரீஜனில் ஃபங்க்ஷன் of x + 3 இருக்கு. -3க்கு ரைட் சைடு டில் 4 வரைக்கும் என்ன ஆக்ட் ஆகுது, x + 3 இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபங்க்ஷனை கிளீனாக டீகோட் பண்ணிட்டோம். எந்தெந்த ரீஜனில் என்னவா ஆக்ட் ஆகுதுன்றதை டீகோட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம போன சம்மில் யூஸ் பண்ண ப்ராப்பர்ட்டி, இன்டெக்ரல் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணலாம். -4க்கும் +4க்கு இடையில ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ டோட்டலாக ரெண்டு இன்டெக்ரலோட சம்மா இந்த இன்டெக்ரலை எழுதலாம் நம்ம. ஸோ பாருங்க, ஈக்குவேஷன் 1 certainly becomes I equal integral -4 to -3. அந்த இன்டர்வல்ல இந்த ஃபங்க்ஷன் இது இருக்கு பாருங்க, இந்த மாடுலஸ் ஆஃப் x + 3 என்ன ஆக்ட் ஆகுதுப்பா, of x + 3, of x + 3 into dx plus second integral -3 to 4. அந்த ரீஜன்ல ஃபங்க்ஷன் என்ன ஆக்ட் ஆகுது, x + 3 into dx. இதுக்கு மேல சம் ஒண்ணுமே கிடையாது. ஸோ அந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் வரப்ப பிகினிங்கில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கான்சன்ட்ரேஷனாக பண்ணோம். மாடுலஸு, பாக்ஸு, சைனுக்குள்ள மாடுலஸு, காசுக்குள்ள மாடுலஸு, லாகுக்குள்ள மாடுலஸு, இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் அவங்க கிரியேட் பண்ண முடியும். அந்த பிகினிங் ஒர்க்கு மட்டும் கரெக்டாக டீகோட் பண்ணிட்டீங்கன்னா இன்டகிரேஷன் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது. பாருங்க, ஸோ இங்கே மைனஸ் நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம். மைனஸ் காமனாக வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன இருக்குது பாருங்க, -4 to -3 x + 3 into dx. Okay, plus keep this integral as such, -3 to 4 x + 3 into what, dx.
Okay. Now let us, both the terms are comfortable for integration. ரெண்டுமே இன்டெக்ரலுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு. இது நீங்க எக்ஸ் பவர் 1 அப்படின்னு ட்ரீட் பண்ணலாம், இதையும் எக்ஸ் பவர் 1 ட்ரீட் பண்ணலாம். எக்ஸ் பவர் n, வாட் இஸ் த இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் பவர் n? எக்ஸ் பவர் n plus 1 by n plus 1 அப்படியும் பண்ணலாம். அதை இல்லை தனித்தனியாக கூட பண்ணலாம். இன்டீரியர்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2, 3 பண்ணால் 3x. ஐதர் வே யூ கேன் இன்டகிரேட் இட். பட் இந்த ஆன் த ஹோல் ஐ அஷ்யூம் இட் டு பி எக்ஸ். ஃபுல்லாகவே எக்ஸ்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன் நான். ஏன்னா பவரில் லீனியர் தான் இருக்குது. இந்த லீனியர் ஃபேக்டர் ஆஃப் எக்ஸ் இருக்கிறப்ப நீங்கள் என்ன செய்யலாம்னா அஷ்யூம் பண்ணலாம், எக்ஸ்னு அஷ்யூம் பண்ணலாம். அந்த எக்ஸ் பவர் 1 தவிர வேற வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அதை எக்ஸா அஷ்யூம் பண்ண முடியாது, தனித்தனியாக தான் இன்டகிரேட் பண்ணணும். பட் இங்கே நமக்கு ஓகே தான், எக்ஸ் பவர் 1 தான் இருக்குது. ஸோ என்டையர் திங் நீங்கள் எக்ஸ்னே அஷ்யூம் பண்ணிக்கலாம். சொல்லுங்க, அப்போ எக்ஸ் பவர் 1 இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் பவர் 2 by 2, எக்ஸ் பவர் 2 by 2, யூ கோ ஃபார் இட். ஸோ அவுட்டரில் ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்ன இருக்கு பாருங்க, x plus 3. So x plus 3 whole power 2 by 2, close it, limit minus 4 to minus 3, minus 4 to minus 3 plus அதே தான் x plus 3 whole power 1, இங்கே அதே தான் வரும், x plus 3 whole power 2 by 2, x plus 3 whole power 2 by 2, but limits வந்து minus 3 to plus 4, minus 3 to plus 4. அதான் பண்ணியிருக்கோம். Okay students, now let us substitute upper limit, lower limit. See, நம்ம என்ன ஃபார்முலா அங்கே அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா, integral x power n dx இதுதான் அப்ளை பண்ணியிருக்கேன். x power n plus 1 by n plus 1 plus c இதுதான் அப்ளை பண்ணியிருக்கேன். இன்னொரு விஷயம், x இருந்தால் தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும்னு கிடையாது. எக்ஸ்ன்ற பிளேஸில் லீனியர் ஃபேக்டர் ஆஃப் எக்ஸ் கூட இருக்கலாம், அதாவது ax plus b whole power n கூட இருக்கலாம். ஸ்டில் திஸ் ஃபார்முலா ஹோல்ஸ். ஆன்சர் என்னன்னா ax plus b whole power n plus 1 by n plus 1, மறக்காம இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஏவை பைல போடும். இதுதான் ஃபார்முலா, புரியுதா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏன்றது ஒன்று தான், எக்ஸுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு, 1 தான் இருக்கு. ஸோ அந்த 1 டினாமினேட்டர்ல போகணும்னு அவசியம் இல்லை, போட்டீங்கன்னா கூட 1 into 2 2 தான். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அவுட்டர்ல மைனஸ் காமனா இருக்கு, அது இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்க்கலாம். -3 போடுங்க இந்த இடத்துல. -3 + 3 என்ன ஆயிடும், 0 ஆயிடும். வேணா போட்டுங்க. -3 + 3 by 2 whole power 2, this is upper limit. -3 + 3 by 2 whole square, minus you should put lower limit. Lower limit என்ன -4. So -4 + 3 by 2 whole square, close the entire bracket. Let us go to the second term. அங்கேயும் upper limit substitute பண்ணுங்க. upper limit 4 இருக்கு, அப்போ 4 + 3 by 2 whole squared minus lower limit -3 substitute பண்ணுங்க. -3 + 3 by 2. ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே ஒரு மிஸ்டேக் இருக்கு பாருங்க, பிராக்கெட் நியூமரேட்டருக்கு மட்டும்தான் இருக்கு, டினாமினேட்டருக்கு பிராக்கெட் இல்லை. அப்போ டினாமினேட்டர் பிராக்கெட்டை நம்ம எரேஸ் பண்ணணும், சாரி. டினாமினேட்டருக்கு பிராக்கெட் வரக்கூடாதுப்பா, நியூமரேட்டர் ஒன்லி. ஹியர் ஆல்சோ okay. So this is -3 + 3 whole square by 2, here -4 + 3 whole square by 2, and here it is 4 + 3 whole square by 2, bracket numerator only by 2, minus -3 + 3 by 2 whole power 2, close it. So as usual, upper limit minus lower limit, upper limit minus lower limit. Denominator க்கு bracket இல்ல, sorry for that. நான் ஃபுல்லா கவர் பண்ணி 2 போட்டேன், denominator ஸ்கொயர் இல்ல, தனியா தான் இருக்கு. Okay students, so minus of -3 + 3 0, so this term vanishes. Here -4 + 3 -1, -1 square by 2, close it, plus 4 + 3 7, 7 square by 2. minus -3 + 3 0, 0 square 0, right? And this is nothing but the 0 ignore பண்ணிடுங்க, minus minus plus ஆயிடும், -1 square 1 தான், 1 by 2 plus 7 square 49, 49 by 2,
and this is nothing but denominator same இருக்கு, numerator add பண்ணுங்க. 1 plus 49 50. So நீங்க cancel பண்ணலாம். 2 25s are 50. So finally the answer for the given integral is 25. So students, let's have a quick look at this. பாருங்க, the modulus function special function, அந்த modulus function யூனிஃபார்மான அவுட்புட் கொடுக்காது, அது டபுள் ஆக்ஷன் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன செய்யணும், மாடுலஸ் ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் எழுதுங்க. எக்ஸ்ன்ற பிளேஸில் எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்குது. ஸோ எக்ஸ்ன்றதெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் எக்ஸ் ப்ளஸ் 3 போடுங்க. இந்த ப்ளஸ் 3 ரைட்டில் எடுத்துகிட்டு போங்க. ஸோ இங்கே பிக்சர் கிளியர் ஆகிடுது நமக்கு. நம்மளோட என்டையர் ஸ்பேஸே -4 to +4 தான். ஸோ அதுக்குள்ளே சேஞ்ச் ஆஃப் ரோல் -3ல நடக்குது. இதுக்குள்ளே தான் அது இருக்குது. போடுங்க. -3க்கு லெஃப்டில் மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 ஆகும், -3க்கு ரைட்டில் எக்ஸ் ப்ளஸ் 3 ஆகும் ஆக்ட் ஆகுது. ஸோ அக்கார்டிங் டு திஸ் we are splitting the integral, the given integral as a sum of two integrals. ஒரு integral -4 to -3, another integral -3 to 4. ஸோ இங்கே ஒரு மைனஸ் நான் வெளியே எடுத்துடுறேன். தென் இதுவும் x power n ஃபார்மில் இருக்குது, இதுவும் x power n ஃபார்மில் இருக்குது. ஸோ x power n plus 1 by n plus 1 அந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இது கூட 1 ஆட் பண்ணால் 2, இங்கே ஆட் பண்ணால் 2 வரும். அதுதான் நான் பண்ணியிருக்கேன். பவர் 2/2, இங்கேயும் பவர் 2/2. ஸோ ஆஃப்டர் த இன்டகிரேஷன் இந்த ஸ்டெப்போடு முடியுது பாருங்கள், முடிஞ்சிடுச்சு. தென் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் கேர்ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸுக்கு -3 போடுறீங்க, தென் எக்ஸுக்கு +4 போடுறீங்க, இன்ஃபேக்ட் -4 போடுறீங்க. ஆஃப்டர் தட் இங்கே அப்பர் லிமிட் +4 போடுறீங்க, தென் இங்கே எக்ஸுக்கு -3 போடுறீங்க லோயர் லிமிட்டு. தென் ஆஸ் யூஷுவல் சிம்பிளிஃபிகேஷன் தான், நார்மல் அரித்மெட்டிக் தான் பண்ணிங்கன்னா கடைசி ஆன்சர் 25 வருது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டலாக இன்றைக்கி நம்ம 2 சம் பார்த்துருக்கோம். பாருங்கள், பிகினிங்கில் பார்த்தது பாக்ஸ் x ஸ்கொயர் ப்ராப்ளமு, அதுவும் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் தான். ஸோ ஜஸ்ட் டைரெக்டாக நீங்கள் இன்டகிரேட் பண்ண முடியாது, அந்த ஃபங்க்ஷனை டீகோட் பண்ணுங்க. ஸோ 3 விதமான ஆக்ஷன் அது பண்ணுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்டகரலை 3 இன்டகரலோட சம்மா எழுதுறீங்க, அந்தந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஒன்ஸ் இந்த டீகாம்போசிஷன் உங்களுக்கு வந்துருச்சுனாவே அதுக்கு மேலே சம் ஒன்றுமே கிடையாது. அந்த இன்ட்ரோடக்டரி ஒர்க் மட்டும்தான் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஆஃப்டர் தட் சிம்பிள் சம். ஸோ இன்டகிரேட் பண்ணிங்கன்னா ஆன்சரை. அதே மாதிரி தான் இந்த சம் கூட மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் டபுள் ஆக்ஷன் ஃபங்க்ஷன். ஸோ அதோட நேச்சரை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க, இன்டகிரேட் பண்ணுறீங்க, ஆன்சர் வருது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் டுடே வி ஹாவ் சீன் 2 important 3 mark கொஷின்ஸு. ரெண்டுமே முக்கியமானது, எழுதி பாருங்கள். இன்கேஸ் இஃப் தேர் இஸ் எனி டவுட்டு, என்ன டவுட்ஸ் அப்படின்றத கமெண்ட்டாக கொடுங்க. ஐ வில் கோ த்ரூ வித் தம். ஸோ in the next class I will clear them. Students, thank you all. Until you see the next video, it's bye from Parthiban. Thank you students.